10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.18இல் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். x + y = 7 0 3 5 மற்றும் x - y = 3 0 0 4 எனில் x மற்றும் y ஆகிய அணிகளை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. x + y x - y என்பது 2/2 வரிசையுடைய அணிக்கு சமம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யையும் எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் சமன்பாடு 1 2ன்னு எடுத்துக்கலாம். 3 5 இது சமன்பாடு 1. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எதற்கு சமம் 3 0 0 4 இது சமன்பாடு 2. 1ஐயும் 2ஐயும் முதல்ல கூட்டிக்கலாம். 1 + 2 ரெண்டையும் கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப டைரெக்டாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் 0 ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x. வலது பக்கம் அணிகளை கூட்டுறப்ப 7 0 3 5 ப்ளஸ்ஸு. அடுத்த சமன்பாடு 3 0 0 4. அணியின் வரிசைகள் சமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். 2x = 7 + 3 0 + 0 3 + 0 5 + 4ன்னு வரும். 2x = 7 + 3 10 0 + 0 0 3 5 + 4 9. அணியில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் 2ஆல் இடது பக்கம் இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 1/2ன்னு வரும். இப்போ x = 1/2 ப்ராக்கெட்டில் 10 0 3 9. ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல் வகுத்துக்கலாம். அதாவது 1/2ஆல் பெருக்குவோம். 1/2ஆல் பெருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 2ஆல் வகுக்கலாம். இப்போ எக்ஸின் மதிப்பானது 10/2 5 0/2 0 3/2 9/2. இது கேன்சல் ஆகாது அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுறோம். எக்ஸின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். ஒய்யின் மதிப்பு கணக்கிடணும் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் முதல் சமன்பாட்டை எழுதிடுறோம். 7 0 3 5 எக்ஸ் மைனஸ் ஒய்யை இரண்டாவது சமன்பாடு 3 0 0 4. இரண்டு சமன்பாடுகளையும் மைனஸ் பண்ணுறோங்கிறப்ப இரண்டாவது சமன்பாட்டுக்கு குறிய மாற்றலாம். ப்ளஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸுன்னு ஆகிடும், மைனஸ் ஒய்ங்கிறது ப்ளஸ் ஒய்ன்னு ஆகும். வலது பக்கம் இருக்கக்கூடிய அணிக்கும் குறிய மாற்றலாம். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். ஒய் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். ஒய் ப்ளஸ் ஒய் 2y = வலது பக்கம் இருக்கக்கூடிய அணிகளை கழிக்கிறோம். 7 0 3 5 முதல் அணி, இடையில மைனஸ் குறி. ரெண்டாவது அணியானது 3 0 0 4 2y = அணியின் ஒத்த உறுப்புகளை கழிச்சிட்டோம் அப்படின்னா 7 - 3 0 - 0 3 - 0 5 - 4 2y = 7 - 3 4 4 0 - 0 0 3 5 - 4ஓட மதிப்பு 1. y = பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ஆனது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல மாறிடும். 1/2 4 0 3 1 2ஆல் வகுக்கிறோம். அப்போ ஒய்யோட மதிப்பானது 4/2 2 0/2 0 3/2 1/2. கணக்கிட வேண்டியது எக்ஸ் மற்றும் ஒய் என்ற அணிகள் தான். தேர்ஃபோர் எக்ஸ் என்ற அணியானது 5 0 3/2 9/2 மற்றும் y என்ற அணியானது 2 0 3/2 1/2. தேங்க்யூ.